செய்திகள். இந்த நாட்களில் சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசிற வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த காய்ச்சல் ஏறக்குறைய 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என விசிற வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா மேலும் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதை நான் அவதானித்தேன். வைரஸ் காய்ச்சல் அதிகரித்துள்ளது. இருமல், சளியுடன் கூடிய காய்ச்சல், அது மட்டுமின்றி டெங்கு பாதிப்பும் அதிகரித்து வருவதை கண்டோம். குறிப்பாக டெங்கு குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். டெங்கு கொடியது என்பதால் 0.1% உயிரிழக்கலாம். எனவே வீடு, பாடசாலை உள்ளிட்ட இடங்களை சுத்தமாக வைத்திருக்கவும். சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சலை பார்க்கிறோம். இது இன்ஃப்ளூவன்சா வைரஸால் உண்டாகலாம். இது இன்ஃப்ளூவன்சா காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வேறொரு காய்ச்சலாகவும் இருக்கலாம். எனவே இருமல், சளி, காய்ச்சல், உடல் வலி, வாந்தி இருந்தால், இந்த வைரஸ் காய்ச்சல் 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உரிய இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு. எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சாதாரண விடுமுறை அல்லது ஊதிய குறைப்பு இல்லாமல் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட சில வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வாக்களிக்க உரிய விடுமுறை வழங்கப்படுவதில்லை என ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்கான விடுப்பு இழப்பு இன்றி வாக்களிக்கக்கூடிய வகையில் விடுமுறை வழங்குவதற்கான விதிமுறைகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதற்கமைய அரசு அதிகாரிகளின் விசேட விடுமுறை குறித்த நிறுவனங்களின் குறியீடு அத்தியாயம் 12(12)(3) கூறப்பட்டுள்ளபடி பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க செல்வதற்கு தேவையான ஒரு தொடர்ச்சியான காலம் குறைந்தபட்சம் 4 மணி நேரம் என்றும் சம்பள பிடிப்பு இல்லாமல் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பின் அடிப்படையில் தனியார் துறை ஊழியர்கள் சம்பளம் அல்லது தனிப்பட்ட விடுப்பு இழப்பின்றி வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகவ அனுராதபுரம் புகையிரத சேவை மீண்டும் ஆரம்பம். மகவ மற்றும் அனுராதபுரம் வரையான புகையிரத வீதி அபிவிருத்தி காரணமாக தற்பொழுது தற்காலிகமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் தலைமன்னார் புகையிரத சேவை 12ஆம் தேதியிலிருந்து மீண்டும் போக்குவரத்துக்காக ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கமைய கோட்டை மற்றும் தலைமன்னாருக்கு இடையிலான புகையிரத சேவையானது இலக்கம் 5003 கொழும்பு கோட்டையில் இருந்து தலைமன்னார், கொழும்பு கோட்டையில் இருந்து புறப்படல் பிற்பகல் 4:15, தலைமன்னாரினை அடைய பிற்பகல் 10:15. இலக்கம் 5004 தலைமன்னாரில் இருந்து கொழும்பு கோட்டை, தலைமன்னாரில் இருந்து புறப்படல் முற்பகல் 4:15, கொழும்பு கோட்டையை அடைதல் முற்பகல் 10:15. 13ஆம் தேதியில் இருந்து இந்த அடிப்படையில் சேவை இடம்பெறும் என அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இணையவழியில் வாக்காளர் அட்டை. தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு. பாராளுமன்ற தேர்தலுக்காக வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் அட்டைகளை இணையவழி ஊடாக பெற்றுக்கொள்ளலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த வாக்காளர் அட்டைகளை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். உதயபூர்வ வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெற்றுக்கொள்ளாத வாக்காளர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் தேர்தல் ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட அடையாள அட்டையை பயன்படுத்தி நியமிக்கப்பட்ட வாக்காளர் நிலையங்களில் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றன.